முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரினுடைய 36வது நினைவு தினமானது இன்று அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரினுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய எம்ஜிஆரினுடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர்களை தூவியும் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். இவரோடு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதே போல முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து நினைவு நாளினுடைய அந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியுமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக எம்ஜிஆரினுடைய நினைவு நாள் போது ஒவ்வொரு இடங்களிலும், குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் எம்ஜிஆரினுடைய திருவுருவ படங்களை வைத்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த முறையும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் எம்ஜிஆரினுடைய அந்த திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இதற்கிடையே தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரினுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளரும் அதே போல சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது எம்ஜிஆரினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகராகவும் அதே போல அரசியல்வாதியாகவும் உச்ச நிலையை தொட்ட ஒருவர். அதே போல 1977ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒருவர். தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு முதல் 84ஆம் ஆண்டு வரையும், அதன் பின் 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 1987, அதாவது அவர் இறக்கும் வரையில் முதலமைச்சராக இருந்தார். அதாவது 3 முறை அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒருவர். அந்த வகையில் தற்பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரினுடைய நினைவு தினமானது இன்று அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் மெரினாவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரினுடைய நினைவிடத்தில் தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். அவரோடு அதிமுகவின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, RP உதயகுமார், விஜயபாஸ்கர், கோகுலேந்திரா உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். அதே போல ஏராளமான தொண்டர்களும் உடன் இருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினரும் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மரியாதை செலுத்திய பிறகு நினைவு நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியுமானது நடைபெற இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.